ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய். நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நெய் சூடாகிடுச்சு. நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பே லீஃபு, நெக்ஸ்ட்டு ஸ்டாரு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 5-6 முந்திரி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், நீளமாக கட் பண்ணி. அடுத்து ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து 2 மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கணும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டு. அதுவும் நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுட்டு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு ஒரு 3/4 கப் வர அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கப்பு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக கொஞ்சம் நார்மல் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கணும். அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு காய் நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம் 4 கப்பு. ஸோ நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம்ல, நல்லா கழுவி வச்சுக்கலாம். அது ரெடியாக ஃபஸ்ட்டு கழுவி ரெடியாக வச்சதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அது போட. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்க அரிசி 2 கப்பை வந்து சேர்த்துக்கணும். இப்போது அரிசி சேர்த்துட்டோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 5-6 இது வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது வந்து குழையாமல் நல்லா உதிரியாக வரும். பிரியாணினாலே நல்லா உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போது அதுக்கு ரைத்தா பண்ணிக்கலாம். வெங்காய பச்சடி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கேரட் கொஞ்சம் திருவுனது, 1/2 கப் தயிர், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.